Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டாக் மாடல் பின் ஸ்டாண்டோடைய செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோவுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம இந்த டாகோடைய முகம் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இது போடுறதுக்காக நான் 1.5 அடியில் 5 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அடுத்ததாக ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 அடி எடுத்ததால் 3/4 அடி அளவுக்கு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனாக இல்லைனா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 2வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ 2வது ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து 3வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்குங்க. இப்போ 4வது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்குங்க. அடுத்து 5வது ஒயர் எடுத்து ஈவனா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண 5 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுட்டோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை ஒரு 3/4 அடி அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைன் சென்டர் லைனு. இந்த லைனுக்கு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் போட்டுருங்க. மொத்தம் 3 லைன் போடணும். இந்த 3 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் 3 லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ மீண்டும் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட போகிறோம். இப்போ நான் ரன்னிங் ஒயர் எடுத்து 3/4 அடி அளவுக்கு ஒயர் விட்டுட்டு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ மேலே 5 ஒயர் இருக்கு இல்லையா, அதில் 2 பக்கமும் ஒரு ஒயர் விட்டுட்டு நடுவில் இருக்கிற 3 ஒயரில் மட்டும் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ 5 ஒயரில் நடுவில் இருந்த 3 ஒயரில் மட்டும் நாட் போட்டிருக்கோம். இப்போ ரன்னிங் ஒயரை 3/4 அடி அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே கீழ்ப்பக்கமும் ஒரு லைன் போடணும். இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த சைடில் பாருங்கள் 5 ஒயர் இருக்குது இல்லையா, அதில் நடுவில் இருக்கிற 3 ஒயரில் மட்டும் இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடணும். இப்போ ரன்னிங் ஒயரை 3/4 அடி அளவுக்கு ஒயர் விட்டுட்டு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த 3 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த நடுவில் இருந்த 3 ஒயர்லையும் நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை 3/4 அடி அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நம்ம இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு 2 லைன் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுட்டு இந்த ஒயரில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன்.
இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லையா, இந்த சின்ன ஒயர் எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். ஒயர் சொருகி முடிச்சிட்டோம். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து வர ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சும் போட்டுட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. இப்போ கட் பண்ண ரன்னிங் ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். அடுத்ததாக சுற்றி இருக்கிற ஒயரில் 6 ஒயரை விட்டுட்டு மீதி ஒயரெல்லாம் நம்ம சொருகி விட போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு 4 இடத்துல இந்த மாதிரி 5 நாட்டு வந்திருக்கும். பாருங்கள், 4 இடத்துல வந்திருக்கு. இப்போ அதில் கீழே இருக்கிற இந்த 5 நாட்டு எடுத்துக்கலாம். இந்த 5 நாட்டுக்கு கீழே இருக்க 2 ஒயர் எடுத்துக்கிறேன். பாருங்கள், அதுக்கு நேராக கீழே இருக்க 2 ஒயர், அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஒயர், மொத்தம் 6 ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 6 ஒயரை விட்டுட்டு சுற்றி இருக்கிற எல்லா ஒயரையும் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 6 ஒயரை விட்டுட்டு சுற்றி இருந்த எல்லா ஒயரையும் நான் வந்து உள்பக்கம் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த டாகோடைய காது போடலாம். இந்த காது போடுறதுக்காக நான் 2.5 அடியில் 3 பிளாக் கலர் ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 ஒயரையும் ஈவனாக வச்சுக்கலாம். இப்போங்க ஈவனாக வச்சுட்டு இந்த டாக்கோடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு காதும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு காதும் போட போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட போகிறேன். சரிங்களா, இந்த சைடில் எங்கே போடுறீங்களோ அதே மாதிரியே தான் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் காது போடணும். பாருங்கள், நான் இப்போ இந்த 2 இடத்துல தான் காது போட போகிறேன். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த 3 ஒயரையும் இந்த மாதிரி சொருகி விட்டுக்கிறேன். சொருகிட்டு இந்த 3 ஒயரையும் ஈவனாக வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போங்க இது மாதிரி ஈவனாக வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ இந்த 3 ஒயரையும் நம்ம ஒவ்வொரு ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கிறேன். 2 பக்கத்தில் இருந்தும் நான் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஒயரில் நாட் போட்டோம். அடுத்து 2 சைடில் இருந்தும் 2வது ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து ஒயரை ஈவனாக வச்சுட்டு
இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது ஒயரில் நாட் போட்டோம். அடுத்து 2 சைடில் இருந்து மூணாவது ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த 2 ஒயரையும் ஈவனாக வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ 3 ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுட்டோம். இப்போ இந்த நாட்டை வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்க போகிறோம். பாருங்கள், மொத்தம் 3 நாட் இருக்கு இல்லையா? இந்த 3 நாட்டையும் இந்த மாதிரி தனியாக இப்படி பிரிங்க. இப்படி பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டராக வர நாட்டோடைய ஒயர்ஸ் வந்து நம்மளுக்கு கிராஸாக வரும். பாருங்கள், 2 பக்கமும் சென்டராக இந்த மாதிரி 2 பக்கமும் நம்மளுக்கு ஒயர் கிராஸாக இருக்குது. இப்போ ஒயர் கிராஸாக வர 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மேலே பாருங்கள், இந்த 2 ஒயரும் கிராஸாக வருது இல்லையா? இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 3 ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஒயரும் இருக்கும். அதில் கீழே இருக்க 2 ஒயருங்களையும் எடுத்து நம்ம நாட் போட போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்க இந்த 2 ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்க இந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட் போட்டதுக்கு அப்புறம் இந்த சென்டரா வர நாட்டோட இந்த ஒயர் வந்து கிராஸாக வரும். பாருங்கள், 2 பக்கமும் ஒயர் கிராஸாக இருக்குது. இப்போ கிராஸாக இருக்க இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட் போட்டதுக்கு அப்புறம் சென்டரா நம்மளுக்கு 2 ஒயர் கிராஸாக வரும். இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர் இருக்கும். அதில் கீழே இருக்க 2 ஒயருங்களையும் எடுத்து நம்ம நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சைடில் 2 பக்கமும் பாருங்கள் ஒயர் கிராஸாக வரும். இந்த சென்டர் நாட்டோடைய 2 பக்கமும் நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட் போட்டதும் சென்டராக நம்மளுக்கு 2 ஒயர் கிராஸாக வரும். இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ மேலே சென்டர் நாட் போட்டதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஒயர் இருக்கும்.
அதில் கீழே இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போடணும். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட் போட்டதும் சென்டர் நாட்டில் பாருங்கள் 2 சைட்லேயும் நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட் போட்டதுக்கப்புறம் சென்டராக நம்மளுக்கு 2 ஒயர் கிராஸாக வரும். இந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட போகிறோம். இப்போ எல்லா ஒயரையும் நம்ம உள் சைடில் சொருகி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம ஒரு காது போடணும். காது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் 2 பக்கமும் காது போட்டு முடிச்சிட்டேன். அடுத்ததாக வந்து நம்ம கண் வந்து வைக்க போகிறோம். இந்த 5 நாட் வருது இல்லையா, இந்த 5 நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த 2 நாட்டில் தான் வந்து நான் கண்ணை ஜாயின் பண்ண போகிறேன். இந்த கண்ணு போடுறதுக்காக நான் 4 துண்டு ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த துண்டு ஒயரை வச்சு நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 துண்டு ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து இருக்க 2 ஒயரையும் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 நாட் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதை தான் வந்து நம்ம கண்ணா ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5 நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் இந்த 4 ஒயரையும் நம்ம சொருகி விட போகிறோம். பாருங்க, இந்த 4 ஒயரையும் அந்த நாட்டோடைய கேப்பில் இந்த மாதிரி சொருகி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரியே அடுத்த நாட்டையும் சொருகிடுங்க. சொருகிட்டு இப்போ இந்த ஒயரெல்லாம் உள்பக்கம் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் கண் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக இப்போ நம்ம தலையை ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைன் வருது இல்லையா, அதில் மேலே இருந்து 2வது நாட், இந்த நாட்டுக்கு கீழே 2 கேப் இருக்கு இல்லையா, அந்த 2 கேப்லேயும் சென்டராக வர 2 ஒயரை நம்ம சொருகி விட்டுக்கலாம். சொருகிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற கேப்லலாம் இந்த மீதி ஒயரை சொருகி விட்டுருங்க. இப்போ 6 ஒயரையும் நம்ம உள்பக்கமாக சொருகி விட்டுட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம உள்பக்கம் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரெல்லாம் நம்ம உள் சைடில் சொருகி விட்டுடலாம். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 6 ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம வாய் வந்து வைக்க போகிறோம். வாய்க்கும் அதே மாதிரியே நான் வந்து பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். இப்போ இந்த நாட்டையே வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த 2 கண்ணுக்கும் சென்டராக வர நாட்டில் இந்த நாட்டை நான் சொருகி விட்டுக்கிறேன். சொருகிட்டு உள்பக்கம் இருக்க இந்த 4 ஒயரையும் உள் சைடில் சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டாக் மாடல் பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.